Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம இப்போ வரக்கூடிய சனி பெயர்ச்சி. திருக்கணித முறைப்படி இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். வாக்கியப்படி நமக்கு 2026 தான் இந்த பெயர்ச்சி இருக்குது. ஸோ இந்த திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணுறவங்க இந்த சனி பெயர்ச்சி பலனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மேஷ ராசிக்கு 7.5 சனி காலமாக இது ஆரம்பிக்குது. இந்த 7.5 சனி காலம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 3 வயதினராக பிரித்து கொள்ளலாம். ஸோ பிறப்பிலிருந்து 30 வயது, 30லிருந்து 60 வயது, 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இந்த பிறப்பு டு 30 வயதுக்குள்ளே வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முதல் கட்ட 7.5 சனி. இந்த முதல் கட்ட 7.5 சனியில் இவங்களுக்கு எந்த விதமான பயமும் தேவையில்லை. என்ன, இவங்களுக்கு அதிகப்படியான ஒரு திருமணங்கள் நடக்கும், அதிகப்படியான சில கடன் சுமைகள் வரலாம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 30 வயதுலேருந்து 60 வயது இல்லை பிறப்பு டு 30 வயது இந்த 2 தரப்பினருமே ஒரு வீடு வாங்கிறது, இந்த விரைய சனியில் நீங்கள் கடன் படணும். அப்போ நீங்கள் வீட்டுக்காக கடன் படலாம், திருமண யோகங்கள் அமையும், மேல் படிப்பு போகிறதுக்காக. இப்போ நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு படிப்புக்கு நிறைய செலவாகும். ஸோ அதனால் அந்த கடன் படுறது, படிப்புக்காக கடன் படுறது, இந்த மாதிரி மேஷராசி நேயர்கள் உங்களை இந்த செலவுகள்லேருந்து நம்ம சுப விரயங்களில் நம்ம சுப விரயங்களை நம்ம மாற்றி அமைத்து கொள்ளலாம். திருமண யோகங்கள் எப்படி இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இப்போ வரக்கூடிய சனி பெயர்ச்சி மட்டுமல்லாமல் நமக்கு மே மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி. அப்போ நமக்கு விரயத்தில் சனி பகவான் வந்தாலும் லாபத்தில் நமக்கு ராகு பகவான் வந்துடுறாரு. அதனால் மேஷராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். அதே போல் இவங்களுக்கு அலுவலக ரீதியாக ப்ரமோஷன்ஸ், உயர் பதவிகள் கிடைப்பது, இடமாற்றங்கள் வருவது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வரக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாகத்தான் அமையுது. ஸோ இந்த சனி பகவானும் ராகு பகவானும் ஒரு மே மாதம் வரைக்கும் ஒரு 3 மாத காலம் இவங்க மீனராசியில் சஞ்சாரம் செய்வார். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது ஜூன் மாதத்திற்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். மேஷராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை இவங்க எடுத்துக்கலாம்? இந்த சனிப்பெயர்ச்சி மற்றும் வரக்கூடிய குரு ராகு கேது இது அனைத்தையும் பார்க்கும் பொழுது நவகிரகங்களில் வியாழக்கிழமை அன்று சென்று நவகிரகங்களுக்கும் தீபம் ஏற்றுவது ஒரு சிறப்பு பரிகாரம். அதை தவிர்த்து இவங்க விரயச்சனி ஏற்படுவதனால ஒரு 3 மாத காலத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை அன்று சனி ஹோரையில் காலை 6 to 7 மணி அல்லது மாலை 8லிருந்து 9 சனிக்கிழமை நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது. ஆலயங்களுக்கு சிவன் ஆலயத்தில் நல்லெண்ணெய் தானம் செய்வதோ அல்லது விநாயகர் ஆலயத்தில் நல்லெண்ணெய் தானம் செய்தாலோ 7.5 சனிக்கு ஒரு நல்ல பரிகாரமாகும். காக்கைக்கு அன்னமிடுவது மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வெற்றிலை மாலை சாற்றுவது, இதுவும் நமக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இந்த சனி பகவானுக்கு அமைகிறது. மேஷராசி நேயர்களுக்கு விரயத்தில் வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியானது சுப விரயமாக அமைவதும் மற்றும் மருத்துவ செலவுகள் வராமல் இருப்பதற்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றினாலும் நல்ல பலன்களை பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிகவும் அமோகமாக அமையக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சி தான். ஏன்னா லாபத்தில் வருகிறார் சனி பகவான். அது மட்டும் இல்லை, இந்த மார்ச் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் லாபத்தில் ராகு சனி 2 பேருமே இருக்க போகிறாங்க. அதற்கு பிறகு ராகு பகவான் 10ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் வைகாசி மாதத்தில் பயிற்சியாகி நமக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு பெரிய போனஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவரையில் ஒரு மன உளைச்சலில் இருக்கிறவங்க, அதுவும் சனிதசா நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய ரிலீஃபு. கடந்த 2 வருடங்களாக அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஏகப்பட்ட ஒரு மன அழுத்தம், இல்லை ஏகப்பட்ட உயர் அதிகாரிகளினால் மென்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த ஒர்க் ப்ரெஷரில் மென்டல் ப்ரெஷர், இதனால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது.
ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் வரக்கூடிய இந்த ராகு பெயர்ச்சியுமே அலுவலக ரீதியாக இவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பையும் கொடுக்கும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் மாற்றமும் இந்த வைகாசி மாதத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். லாபத்தில் வரக்கூடிய சனி பகவான் அடுத்த 2 வருட காலம் இவர்களுக்கு வேலையில் உயர் பதவிகளும் சம்பள உயர்வும் மற்றும் நல்ல வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும். திருமண யோகங்கள், குழந்தை பிறப்பு மற்றும் வியாபார அபிவிருத்தியும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு கனவுகள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் ஒரு முறை இவர்கள் திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் கலப்பையுடன் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை வழிபாடு செய்யலாம். மற்றும் சனிக்கிழமை தோறும் சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் செய்தால் இவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பிரதோஷ காலங்களில் நரசிம்மர் வழிபாடும் செய்து வர இந்த சனி பகவான் லாபத்தில் இருப்பது, ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது, குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதற்கு நல்ல பரிகாரமாக அமையும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான். இப்போ ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். பாக்கியத்தில் வரக்கூடிய ராகு பகவான், இப்படி ஒரு அமைப்பு. ஸோ இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காலமாக அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சொல்ல முடியாத பல நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்திலையுமே இவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரையில் தடையாக இருந்த வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக முடிவடையக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்தும் இவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். திருமண யோகங்கள், குழந்தை பிறப்பு, வேலையில் மாற்றம், வேலையில் உயர் பதவிகள், இது அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவே அமைகிறது. மேலும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் நிறைய சண்டைகள் இல்லை விட்டு பிரிந்து சென்றவர்கள் இவங்க மீண்டும் வருவதற்கான ஒரு காலமாகவும் அமைகிறது. புதிய வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இது அனைத்தும் இந்த சனி பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடியது. 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பேரையும் புகழையும் கொடுப்பார். எந்த விதமான ஒரு மனக்குறையும் இல்லாத ஒரு காலகட்டமாக அமைகிறது. வரக்கூடிய வாய்ப்புகளை நல்லபடியாக இவர்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் பெருத்த லாபத்தை தரக்கூடிய ஒன்றாகவே அமையும். பல நாட்களாக நீங்கள் கனவுகள் இருந்த கலைஞர்கள், திரையில் வரணும்னு ஆசைப்பட்டவங்க மற்றும் பலவிதமான ஒரு கெரியர் அப்லிஃப்ட்மெண்ட், அதாவது தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படணும், டைவர்சிஃபிகேஷன்னு சொல்லுவோம். பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம பெருக்கிறது. ஒரு தொழிலில் இருக்கிறோம், இந்த தொழிலிருந்து நம்ம அடுத்த தொழில் மாற்றுவதோ இல்லை இதை விரிவாக்கம் செய்வதோ, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறது, இது அனைத்துமே மிதுன ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு எண்ணியது போல் நடைபெறும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் தொழிலில் சில எதிர்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த எதிர்ப்புகள்லாம் இல்லாமல் இருப்பதற்கும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் பாக்கியத்தில் வரக்கூடிய இந்த ராகு, 3ஆம் இடத்தில் நமக்கு வரக்கூடிய கேது, இந்த நமக்கு ஜென்மத்திலேயே குரு பகவானும் வரப்போகிறார். ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் காலையில் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் நாக பிரதிஷ்டை செய்த அந்த அரச மரத்தை 12 முறை வலம் வருவது மிகவும் நல்லது. சனிக்கிழமை தோறும் அரச மரத்து விநாயகரை வழிபாடு செய்து அங்கு இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டைகளுக்கும் 12 முறை வலம் வருவதனால் ராகு, கேது, குரு மற்றும் சனி இவர்களுக்கான ஒரு நல்ல பரிகாரமாகும். முடிந்த வரையில் நவகிரக ஸ்தலங்களை சென்று வழிபாடு செய்வது மற்றும் இவர்கள் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு, நிறைய அன்னதானம் செய்கிறதும் வஸ்திரதானம் செய்கிறதும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக அமையும். Taste the Daily.